Welcome to Be Positive Tamil. பிரபஞ்சம் என்பது மனித அறிவால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு அதிசயமான அமைப்பாகும். அதில் செயல்படும் பேராற்றலே பிரபஞ்ச பேராற்றல் எனப்படுகிறது. இந்த பேராற்றல் என்பது இயற்கையின் அனைத்து சக்திகளையும் ஒருங்கிணைக்கும் அடிப்படை சக்தியாக கருதப்படுகிறது. இந்த சக்தி இல்லாமல் உலகில் எதுவும் இயங்காது. சூரியன் உதிக்கும் நிகழ்வு முதல் மனிதனின் சிந்தனை வரை எல்லாவற்றிலும் இந்த பேராற்றலின் தாக்கம் உள்ளது. பிரபஞ்ச பேராற்றல் என்பது அறிவியல், ஆன்மீகம், தத்துவம் ஆகிய அனைத்திலும் பேசப்படும் ஒரு முக்கிய கருத்தாகும். அறிவியலில் இதை எனர்ஜி அல்லது சக்தி என்று குறிப்பிடுகிறார்கள். சக்தி உருவாகாது, அழியாது. அது ஒரு வடிவிலிருந்து மற்றொரு வடிவத்திற்கு மாறும் என்ற விதி இதை விளக்குகிறது. இதேபோல் ஆன்மீகத்தில் இந்த சக்தி ஒரு தெய்வீக ஆற்றலாக கருதப்படுகிறது. மனிதன் இந்த சக்தியுடன் இணைந்தால் அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை அடைய முடியும் என்று நம்பப்படுகிறது. பிரபஞ்ச பேராற்றல் இயற்கையின் அனைத்து நிகழ்வுகளிலும் காணப்படுகிறது. வீசும் காற்று, மழையின் பொழிவு, அலைகளின் எழுச்சி, பூமியின் சுழற்சி போன்ற அனைத்தும் இந்த பேராற்றலின் வெளிப்பாடுகளாகும். இவை அனைத்தும் ஒழுங்காக நடைபெறுவதற்கு காரணம் இந்த சக்தியின் சமநிலை. இந்த சமநிலை குலைந்தால் இயற்கை பேரழிவுகள் ஏற்படும். மனித வாழ்க்கையிலும் இந்த பேராற்றலின் தாக்கம் மிகுந்ததாக உள்ளது. மனிதனின் எண்ணங்கள், உணர்வுகள், செயல்கள் அனைத்தும் இந்த சக்தியுடன் தொடர்பு படுகின்றன. நல்ல எண்ணங்கள் நல்ல ஆற்றலை உருவாக்கும். தீய எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றலை உருவாக்கும். இதனால் மனிதன் தன் வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொள்கிறான் என்பது அவன் சிந்தனைகளின் அடிப்படையில் அமைகிறது. பிரபஞ்ச பேராற்றலை உணர்வதற்கான ஒரு முக்கிய வழி தியானமாகும். தியானம் மூலம் மனதை அமைதியாக்கி உள்ளார்ந்த சக்தியை உணர முடியும். தியானம் மனிதனை அவன் உள்ளார்ந்த உலகத்துடன் இணைக்கிறது. இதனால் மன அழுத்தம் குறையும், கவனம் அதிகரிக்கும், வாழ்க்கையில் தெளிவு ஏற்படும். பல பெரிய சிந்தனையாளர்கள் மற்றும் ஆன்மீக அறிஞர்கள் தியானத்தின் மூலம் இந்த பேராற்றலை உணர்ந்துள்ளனர். மேலும் ஆகர்ஷண விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ற கருத்தும் பிரபஞ்ச பேராற்றலுடன் தொடர்புடையது. இந்த விதி நாம் நினைப்பதையே நாம் ஈர்க்கிறோம் என்று கூறுகிறது. நல்லதை நினைத்தால் நல்லது நடக்கும், கெட்டதை நினைத்தால் கெட்டதை நடக்கும். இதனால் மனிதன் தனது எண்ணங்களை நேர்மறையாக வைத்திருக்க வேண்டும். இதுவே வாழ்க்கையில் வெற்றியை அடைய உதவும். பிரபஞ்ச பேராற்றலை பயன்படுத்துவதற்கான மற்றொரு வழி நம்பிக்கை மற்றும் தன்னம்பிக்கை ஆகும். ஒருவர் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் இந்த சக்தி அவருக்கு துணையாக இருக்கும் என்று பலர் நம்புகிறார்கள். இதனால் வாழ்க்கையில் உள்ள சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும். மனதில் உறுதி உள்ளதா எதையும் சாதிக்க முடியும் என்பது இதன் அடிப்படை உண்மை. அதே நேரத்தில் மனிதன் இயற்கையுடன் இணைந்து வாழ வேண்டும். இயற்கையை அழிப்பது இந்த பேராற்றலின் சமநிலையை குலைக்கும். மரங்களை வெட்டுவது, மாசுபாடு ஏற்படுத்துவது போன்ற செயல்கள் உலகின் சக்தி சமநிலையை பாதிக்கின்றன. இதனால் காலநிலை மாற்றம், வெள்ளம், வறட்சி போன்ற பிரச்சனைகள் உருவாகின்றன. எனவே மனிதன் இயற்கையை பாதுகாப்பது அவசியம். பிரபஞ்சம் பேராற்றல் மனிதனை முன்னேற்றம் அடைய தூண்டும் ஒரு சக்தியாகவும் உள்ளது. இது மனிதனின் சிந்தனையை உயர்த்தி அவனை புதிய கண்டுபிடிப்புகளுக்கு தூண்டுகிறது. விஞ்ஞான முன்னேற்றங்கள், தொழில்நுட்ப வளர்ச்சி ஆகியவை இந்த பேராற்றலின் வெளிப்பாடுகளாக கருதப்படலாம். மனிதன் இந்த சக்தியை சரியான முறையில் பயன்படுத்தினால் உலகை மேம்படுத்த முடியும். முடிவாக, பிரபஞ்ச பேராற்றல் என்பது நம் வாழ்க்கையின் அடிப்படை சக்தியாகும். இது இயற்கையிலும் மனிதனின் உள்ளத்திலும் செயல்படும் ஒரு மிகப்பெரிய சக்தி. இந்த சக்தியை உணர்ந்து அதை நேர்மறையாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, வெற்றி, அமைதி ஆகியவை கிடைக்கும். எனவே நாம் நல்ல எண்ணங்களுடன், தன்னம்பிக்கையுடன் இயற்கையை மதித்து வாழ வேண்டும். அப்போதுதான் இந்த பிரபஞ்ச பேராற்றல் நமக்கு துணையாக இருந்து நம்மை உயர்வின் பாதையில் நடத்தும்.